வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உடச்சி ஊற்றிய முட்டை காரை குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில். நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு சைடில் நம்ம புளியை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அதையும் சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சதும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கலாம். இப்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு தண்ணியெலாம் நல்லா வற்றி திக்னஸாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒவ்வொரு முட்டைகளாக சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போது அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டியில் ஒவ்வொரு முட்டையாக மெதுவாக திருப்பி போடுங்க. ரொம்ப பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போது வாசனைக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான உடச்சி ஊற்றின முட்டை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.